الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما نحل والد ولدا نحلا أفضل من أدب حسن أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னான் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ஜுமாதல் ஊலா மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, ஹுத்பாக்கள் நடக்கின்ற பொழுது பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்றுதான் நம்முடைய நெஞ்சால் கிபிலாவை முன்னோக்கி இருக்கின்ற அதே திசை முன்னோக்கியவாறு கண்களுடைய ஒரு திசையாக ஹத்தீபுடைய முகத்தை அமைத்துக் கொண்டால் பேசப்படுகின்ற விடயத்தை விழிப்புணர்வுடன் கிரகிப்போடு மனதிலே பதிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். சில முக்கியமான விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய கவனம் என்னுடைய குத்துபாவை மெருகூட்டும் என்ற வேண்டுகோளோடு, அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலம் எந்த அளவு பயங்கரமான, கேவலமான, மனித ரூபத்தில் மிருகங்களை விட மோசமான பண்புகள் நிறைந்த ஒரு காலம் என்றால், நிதர்சனமான ஒரு சிறிய நிகழ்வை மூத்தவர்கள் விளங்கிக் கொள்கின்ற பாணியிலே சொல்லி என்னுடைய தலைப்பை ஆரம்பிக்கிறேன். சிறுவர்கள், வாலிபர்கள், யுவதிகள் வேறுபாடில்லாமல் மிக பயங்கரமான பாவனைகளுக்கு ஆளாகிய இந்த நவீன கால இழிவான காலத்தில் சில பாவனைகளுடைய தாற்பயம் எந்த அளவென்றால், நான் பாவனைகளை பற்றி என்னுடைய பிரசங்கத்தை அமைக்கவில்லை, என்னுடைய தலைப்புக்கும் முன்னுரையாக இதை முன்வைக்கிறேன். சில
பாவனைகள் போதையுடைய வகைகளிலே இந்த துறையிலே சிகிச்சை செய்கின்ற ஒருவரோடு பரிமாறிக்கொண்டு அவரிடமிருந்து கற்ற ஒரு விடயம்தான். அவரிடம் நான் கேட்டேன், நீங்கள் சிகிச்சை செய்கின்ற இளம் யுவதிகளில் இளைஞர்களிலே மிக பயங்கரமான கேஸ் எது? 16 வயது சிறுமி, 16 வயது சிறுமி ஒரு பாவனை பாவிக்கிறார். அந்த பாவனை அது அவருக்கு அதை அவர் உள்வாங்கியவுடன் அவர் எப்படி மாறுகிறார் என்றால் தெளிவாக சொன்ன விடயம் அவரிடம், அந்த அந்த போதை எனக்கு ஏறிவிட்டால், அந்த அந்த வஸ்துவை நான் உள்வாங்கினால், பாவித்தால் சொல்வதற்கு கூச்சமாக இருக்கிறது. காலம் இப்படி மாறி இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்லவும் வேண்டும். அந்த பாவனை பாவிக்கின்ற சந்தர்ப்பம், அந்த போதை, அந்த தன்மை இருக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையோடு எனக்கு ஆசை வருகிறது. என்னுடைய தந்தையோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற எண்ணங்கள் எனக்கு வருகிறது. ஆண் பிள்ளை பாவித்தால் தாயை எப்படி பார்ப்பார்? இன்னும் நாம் ஒரு வகையான போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, படிப்பு, அந்த கோர்ஸ், இந்த கிளாஸ், அந்த டியூஷன், அந்த டிகிரி, கொழும்பிலே கிளாஸ், கண்டியிலே கிளாஸ், கெக்கிராவையிலே கிளாஸ், தம்புள்ளையிலே கிளாஸ், சொல்லாமல் கிளாஸ், கண்மூடித்தனமான போதையில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய வீட்டுக்குள் நம்முடைய பிள்ளை நம்மோடு ஆசை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புரிந்திருக்கும் என்ன பேச போகிறேன் என்று. எப்பொழுது ரோசம் எடுப்பது? எப்பொழுது நம்முடைய இந்த போதையிலிருந்து நாம் தெளிவு பெறுவது? பேசுகின்ற தலைப்புக்கு முகவுரை, பேச இருக்கின்ற விடயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு நல்லவன், கெட்டவன், யோக்கியன், அயோக்கியன் யார் உருவாகுவதா இருந்தாலும் கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய பராமரிப்பு சீரும் சிறப்புமாக அமைகின்ற பொழுது அந்த பிள்ளை எங்கிருந்தாலும் நல்லவனாக இருப்பார். பெற்றோருடைய பராமரிப்பும் கண்காணிப்பும் சீர்குலைகின்ற பொழுது காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சொல்ல மாட்டான். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சொல்ல மாட்டான். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு, அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டல்களை காட்ட வேண்டும், எந்த முறையில் நெறிப்படுத்த வேண்டும், பிள்ளைகள் அதற்கு எப்படி ஒத்துழைக்க வேண்டும் என்ற பெற்றோர் பிள்ளைகளுடைய கூட்டு முயற்சியை நான் உங்களுக்கு முன்னால் சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் சொன்ன சம்பவம் எனக்கு நான் அறிந்து கொண்டது ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால். இப்பொழுது என்னென்னவெல்லாம் உருவாகி இருக்கிறது யாருக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காலம். அன்பானவர்களே, ஈமான்தாரிகளே, பூவம் புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய மனைவி, மக்கள், உங்களுடைய சுற்றத்தார், உற்றத்தார், உங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய உறவுகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள் என்றால் என்ன? நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற உரிமை நமக்கு இருக்கிறதா? சொர்க்க நரக முடிவெடுப்பது அல்லாஹ். அந்த வழியில் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் நீங்கள் நடத்துங்கள். வகூதுஹா, அதனுடைய எரி கொல்லிகள், விறகுகள், எரிபொருட்கள், அன்னாஸ் வல் ஹிஜாரா. முதலாவது அல்லாஹ் சொல்வது நரகத்தின் விறகுகள் மனிதர்கள். நரகத்தின் அடுப்பிலே, கிடங்கிலே முதலாவது நெருப்பை சந்திப்பது, நெருப்புக்கு சாம்பலாகுவது விறகுதான். அந்த விறகு தன்னை சாம்பலாக்கித்தான் சோறை சமைத்து தருகிறது, கஞ்சை காய்ச்சி தருகிறது, இறைச்சியை வேக வைத்து தருகிறது. அந்த விறகுதான் நெருப்பை நேரடியாக சந்திக்கிறது.
விறகுகளே மனிதர்கள், விறகுகளே நரகத்திலே மனிதர்கள். கற்கள், கற்களுக்கு முன்னால் மனிதர்களை சொல்கிறான் அல்லாஹ். அலைஹ மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், கடின சித்தமுள்ள, கடும்போக்குள்ள, கல்லஞ்சமுள்ள அந்த மலக்குகள் அப்படித்தான் படித்திருக்கிறார். கடின சித்தமுள்ள மலக்குமார்கள் தான் பொறுப்பாக இருக்கிறார்கள். லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் ஏவுகின்ற ஏவலுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை சொன்னபடி செய்வார்கள். வயஃபாலுன மா யுமரூன், நரகவாதிகள் தண்ணீர் கேட்பார்களாம். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்ட யா மாலிக் கூப்பிடுவார்களாம். கண்ணியமான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களுக்கு சிரிப்பென்றால் என்னவென்று தெரியாது. சிரிப்பே இல்லாத ஒரு தோற்றம், அது நரகத்துக்கு ஏற்ற தோற்றம். அது அவர்களுடைய குற்றம் அல்ல, அல்லாஹ் கொடுத்தது. கூப்பிடுகின்றவர்களுக்கு 1000 வருடங்களுக்கு பிறகுதான் என்னவென்று கேட்பார்களாம். 1000 வருடங்களை கணக்கு போடும், மறுமையுடைய கணக்கு. ஒரு நாள் 1000 வருடங்களுடைய கணக்கு படி பாருங்கள். 1000 வருடங்களை 1000 வருடங்களுக்கு பிறகுதான் கூப்பிட்டீங்களா என்று கேட்பார்களாம். அப்படிப்பட்ட நரகத்தை விட்டும் உங்களை உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே 3 பல விடயங்களை 3 தலைப்புகளுக்குள்ளே 3 வகையான பராமரிப்புகள் தேவை, 3 வகையான வழிகாட்டல், 3 வகையாக நம்முடைய பிள்ளைகளுடைய பராமரிப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸை சொன்னேன், கிஃப்ட் கொடுப்பது, அன்பளிப்பு. ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகும் மகனே போன் வாங்கி தருவேன், ஐபோன் வாங்கி தருவேன். தொழுகையே கடமையாகவில்லை, அவருக்கு ஐபோன். நரகத்தை நாமே தூக்கி கையில் கொடுக்கிறோம். நீயும் என்னை சேர்த்து கொண்டு போ. ஓலவல் முடி லேப்டாப் வாங்கி தருவேன், ஏலவல் முடி பைக் வாங்கி தருவேன். நம்முடைய கிஃப்டுகள். படிப்புக்கு தேவை என்றால் கொடுத்து கண்காணிப்போடு. லேப்டாப் தேவையா, கண்காணிப்போடு லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்க வேண்டும். ஹாலிலே, மண்டபத்திலே, அறையில் அல்ல. குமருடைய வாலிபருடைய ரூமில் லேப்டாப்பை போட்டு கொடுத்தால் அவர் காபத்துல்லாவை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். என்ன பார்ப்பார் என்று பார்ப்பவர்களுக்கு தெரியும். மாதம் மாதம் கட்டி வாங்கி கொடுத்திருக்கிறோம். 1.5-2 லட்சத்துடைய லேப்டாப் கட்டி முடியும் பொழுது 3 லட்சம். பைக் 5 வருடங்களாக கட்டுகிறார். கிளையில தேவைக்கு ஆனால் இவைகளை கொடுக்கின்ற நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உண்மையான, சிறந்த, உன்னதமான அன்பளிப்பு எதுவென்று இந்த ஹதீஸிலே விளங்கப்படுத்துகிறார்கள். மான அல வாலிதின் வலதன் நஹ்லன் அஃதல மின் அதபின் ஹஸன். ஒரு தாய் தந்தை பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை விட சிறந்த கிஃப்டை கொடுக்கவில்லை. ஒழுக்கம் இல்லாதவனுக்கு என்ன போன், ஒழுக்கம் இல்லாதவனுக்கு என்ன லேப்டாப், ஒழுக்கம் இல்லாதவனுக்கு என்ன பைக், ஒழுக்கம் இல்லாதவனுக்கு என்னதுக்கு கோர்ஸ், டிகிரி. நமக்கே கை நீட்டுவான், செருப்பால் அடிப்பான், கேவலப்படுத்துவான், தூசணம் பேசுவான். தேவைப்பட்டால் நம்முடைய உடல் உறுப்புகளை விற்றாவது போதை வஸ்து வாங்குவான். இன்றிலிருந்து பெரும்பாலும் ஒரு 3-5 வருடங்களுக்குள்ளால் இலங்கை திருநாட்டில் நடந்த ஒரு கேவலமான, நவீன கால கேவலமான நிகழ்வுதான் கண்ணியமான மூதாதை வயோதிப தந்தையுடைய 2 கண்களையும் ஒரு வாலிபன் பிடுங்கினான். தேடி பாருங்கள், நிகழ்வு இருக்கிறது. ஒரு கண் உடனே சேதம், மறுகண் 80% சேதம். எதற்காக? உடைய கண்ணை மகன் பிடுங்கினான். எதற்காக? போதை வஸ்து வாங்க பணம் கொடுக்காததால். போதை வஸ்து வாங்க பணம் கொடுக்காததால். இப்படிப்பட்ட நிதர்சனமான, யதார்த்தபூர்வமான சமகால நவீனகால நிகழ்வுகள் அதிகம். 1-2 சொல்கிறேன், நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரோஷம் வருவதற்காக வேண்டி. நமக்கு நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? என்ன உத்தரவாதம்? இரவு தூங்கலாம். பாவனைகள் அது ஏறிவிட்டால் யாரே இரத்தம் பார்க்க வேண்டும். அந்த இரத்தம் நம்முடைய கழுத்தை வெட்டியாவது பார்ப்பான். சிலரை பாவிப்பான், யாரையாவது கொல்ல வேண்டும். அந்த கொல்லப்படக்கூடியவர் தாயாகவும் இருக்கலாம். தாயை கொன்ற சம்பவம் இந்த 2-3 மாதங்களுக்குள் இலங்கை நடந்தது.
எல்லாமே கட்டுக்கதை பேசவில்லை. வானத்துக்கு மேலாலும் பூமிக்கு கீழாலும் பேசவில்லை. நமது நாட்டு உதாரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவுடைய அதே போன்று ஆப்பிரிக்கா கண்டத்துடைய சம்பவங்கள் அல்ல, நம்முடைய நாட்டு நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன உத்தரவாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்ன உத்தரவாதம்? நல்லொழுக்கத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் பெற்றோர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய மகன்? மலிக் இப்னு மலிக், அரசனின் மகன். அரசன் தந்தையை விட ஒருபடி மேலே அரசாட்சி. நாம் நம்மை அல்லாஹ்வோடு தொடர்பாக்கி, அல்லாஹ்வுடைய தொடர்போடு நாம் சீராகி பிள்ளைகள் அந்த பாணியில் வளர்த்தால் வரலாற்று நெடுகிலும் இதுதான் உண்மை. நம்மை விட பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு முன்னால் உயர்த்தித்தான் நம்முடைய ரூஹை வாங்குவான். கண் குளிர்ச்சியாக மௌத்து வரும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. துஆ பெற்றோர்களுக்கு கட்டாயம் பாடமாக இருக்க வேண்டிய துஆ. குர்ஆன் சொல்கின்ற துஆ. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அளவற்ற அருளாளனுடைய நல்லடியார்கள் ஓதுகின்ற துஆக்கள், அவர்கள் இப்படி துஆ கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த துஆவை நல்லடியார்கள் கேட்பார்கள். இந்த துஆ ஓதாதவர், பாடமாக்காதவர், அதை பற்றி கருத்தனை இல்லாதவர் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ்வின் பார்வையில் சேர முடியாது. இந்த துஆ வாழ்க்கையில் ஓதி இருக்கிறோமா? இந்த துஆ ஓதுகின்ற இமாமுக்கு பின்னால் சொல்ல வந்து ஆமீன் சொல்லி இருக்கிறோமா? அந்த துஆ குர்ஆனில் இருக்கிறது என்று தெரியுமா? யா அல்லாஹ் ரப்பனா ஹப் லனா, எங்களுக்கு நன்கொடையாக அன்பளிப்பாக, ஹிபா என்றால் மிக கௌரவமாக அன்பளிப்பாக கொடுக்கின்ற ஒரு அன்பளிப்பு. ஹப் லனா மின் அஸ்வாஜினா, முதலாவது மனைவிமார். பெண்கள் மார்க்கம் ஏற்படுத்தப்படாவிட்டால் கணவர் நபி ரசூலாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள் காஃபிர் உருவாகுவான். நாம் பெரிய முன்சப்பில் தொடரக்கூடிய, நாம் பெரிய சூஃபி மகான் வலியுல்லா, அதானே மஸ்ஜிதில் தான் கேட்போம். வீட்டில் உள்ளவரோட தொழுகை இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டிலும் கண்ணான் போன்றவர்கள் உருவாகலாம். யார் கண்ணான்? இடத்தில் ஒரு விடயத்தை சொல்ல ஆரம்பித்து நிறுத்திவிட்டு அதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை சொல்லிவிட்டு மீண்டும் யூட்டர்ன் போடுவேன் அல்லது ரவுண்ட் அபவுட் போடுவேன். சிந்தனையோடு இருக்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகத்தோடு இருக்க வேண்டும். என்னுடைய மனைவிமார் மூலமும் நம்முடைய பிள்ளை குட்டிகள் மூலமும் கண்குளிர்ச்சியை கண்குளிர்ச்சி என்றால் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சந்தோஷம், பிள்ளைகளை பற்றி கேள்விப்படுகின்ற விடயமும் சந்தோஷம், நம்முடைய பிள்ளையுடைய பெறுபேறுகளும் சந்தோஷம், நம்முடைய பிள்ளையுடைய பேச்சை கேட்டாலும் உள்ளது குளிர்மை, நம்முடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கையை பார்த்தாலும் உள்ளத்துக்கு ஒரு பூரிப்பு, நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விடயங்களும் நம்முடைய ஆனந்த கண்ணீரை வடிக்க வேண்டும். ஆனந்த கண்ணீர் வடிகின்ற வாழ்க்கையாக, பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை ஆற்று. குர்ரத்தாய், கண் குளிர்ச்சி, அதனுடைய பெருபேறு ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர். என்னுடைய பிள்ளைகளை எனக்கு ஆனந்த கண்ணீரை வடிக்க வைக்கின்ற பிள்ளைகளாக மாற்று. குர்ரத்தாயுன் வஜஅல்னா, பாருங்கள் துஆவை நல்ல நுணுக்கமாக கேளுங்கள். வஜஅல்ஹும் அல்ல, பிள்ளை பள்ளிக்கு போ என்று இவர் ரிமோட்டை கையில் வைத்துக் கொண்டு சேனல் மாற்ற கூடாது. பள்ளிக்கு பாப்பாவுடைய கையில் ரிமோட், பிள்ளை பள்ளிக்கு போகுமா? பள்ளிக்கு பாப்பா போனை கிண்டிக்கொண்டு குராடு குராடு குராடு. உம்மா நாடகம் பார்த்துக் கொண்டு எடு புக்கடு புக்கடு புக்கடு. இல்லை, புக் எடுக்காது. உங்களுக்கு முன்னால் ராக்கையிலிருந்து புக்கை எடுத்து ரூமுக்கு போகும். ரூமுக்கு போய் போனை எடுத்து பேஸ்புக் என்றும் யூடியூப் பார்க்கும், டிக்டாக் லைவுக்கு போகும், இன்ஸ்டாகிராம் பார்க்கும், ஏஐயிலே முனாஃபிக்தனமான வீடியோ செய்யும். நயவஞ்சக நரகவாதிகளாக மாற வேண்டும் என்றால் ஏஐயிலே ஈடுபட்டால் நரகத்துக்கு போகலாம். நரகத்திலேயே குழியில் விழ வேண்டும் என்றால் டிக்டாக்கிலே மூழ்கினால் நரக குழியில் விழலாம். நரக படிகுழிகள் எல்லாம். இதுதான் நம்முடைய பிள்ளையுடைய கையால் நமக்கு செருப்படி வாங்கி தரக்கூடிய சாதனங்கள். நாம் லட்சக்கணக்கு செலவழித்து வாங்கி கொடுத்தவைகள். பள்ளிக்கு போச்சலுக்கு பணம் தேவையில்லை.
குர்ஆன் ஓத சொல்வதற்கு பணம் தேவையில்லை, zikr செய்ய சொல்வதற்கு பணம் செலவாகாது. ரீலோட் போட்டு பணம் செலவழித்து மாதம் கட்டி இன்ஸ்டால்மெண்டிலே கட்டம் கட்டமாக கட்டி நல்லதுக்கு பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக கண்ணியமலை காபத்துல்லாவை திறந்தாலும் பக்கத்திலே சைத்தானுடைய தோட்டை வந்து கொண்டுதான் இருக்கும். காபத்துல்லாவை பார்ப்போம் என்று அதுக்குள் போனாலும் ஒரே சகனிலே, மன்னித்துக் கொள்ளுங்கள் உதாரணத்தை, ஒரே சகனிலே மாஷா அல்லாஹ் மாட்டிறைச்சி தான், அதே சகனிலே கட்டக்காலுடைய 4 காலுடைய இறைச்சியும் இருப்பது போன்று, சைட்ல ஒரு 2 துண்டுகள் இருப்பது போன்று, அதுதான் சாதனம். முழுமையாக இஸ்லாத்துக்கு என்று பாதிக்க போனாலும் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆப்ஷன்கள் இருக்கின்றன. அது எல்லோருக்கும் தெரியாது. ஒரு கிளிப் தான் கைப்பட்டு விட்டால், இங்கே காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென்று அமெரிக்காவிலே உள்ள ஒரு பாருக்கு, ஒரு கிளப்புக்கு, ஒரு ஸ்டுடியோக்கு போய் விடுவார், அல்லது ஆடை இல்லாத ஒரு நிர்வாண காட்சியை பார்ப்பார். இதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய கையில் உலா வருகின்றன. சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் கொஞ்சம் சிறப்படும். நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களையும் அவர்களையும் எல்லோரையும் முத்தகீன இமாமா, பிள்ளைகளை சூஃபி மகான்களாகவும் எங்களை சைத்தான்களாகவும் ஆக்கிவிடாது. அதுதான் துவா. எல்லோரையும் தக்வாதாரிகளுக்கு முன்னோடிகளாக, முன்னுதாரணமானவர்களாக, ரோல் மாடலாக, உதாரண புருஷர்களாக மாற்று. இது துவா. இப்பொழுது இடையிலே சொன்ன நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் நூ அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி மேலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அப்படியே ரிவர்சல் போகுது. 950 வருடங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 950 வருடங்கள் அல்லாஹ் பக்கம் மக்களை அழைத்த ரசூல் வீட்டிலே மனைவியிடம் ஈமான், தக்வா, பேணுதல், பக்குவம் இருக்கவில்லை. நாம் நம்முடைய பாட்டில் அமல் செய்தோம், தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், zikr செய்தோம், எல்லா நல்ல அமல்களை செய்தோம். மனைவிமார்களை பற்றி, பெண்களை பற்றி சிந்திக்கவில்லை, மார்க்கத்தை கொடுக்கவில்லை, மார்க்க உபதேசங்கள் செய்யவில்லை, வழிகாட்டல் புரியவில்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரத்தம் கண்ணான், அவன் காபிர் மகன். கப்பல் வெள்ளம், கப்பல் தயாரிக்கப்பட்டு விட்டது, கீழிருந்து தண்ணீர் வரப்போகிறது, மேலிருந்து மழை கொட்ட போகிறது, வெள்ளம் வரப்போகிறது. காப்பாற்றிக் கொள்வதற்கு ஈமான்தாரிகளை அல்லாஹ் ஏறச் சொல்கிறான். ஏறச் சொல்லுகின்ற பொழுது எல்லா படைப்பினங்களிலும் ஒவ்வொரு ஜோடிகள் ஜோடிகளை ஏற்றிவிட்டு ஈமான் கொண்டவர்களை ஏறச் சொல்லும் பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. பாவம் செய்கின்ற பிள்ளையா இருந்தாலும் நான் படிப்பினையிலே முதலாவது இருக்கிறேன், கெட்ட பிள்ளையா இருந்தாலும், சில பாவனைகள், சில ஒழுக்கக்கேடுகள் இருந்தாலும் பிள்ளைகளை திட்டக்கூடாது, பத்துவா செய்யக்கூடாது, சாபமிடக்கூடாது. நாசமா போனவனே, கரபா போனவனே, இடி விழுந்து சாகுவாயிடா, உருப்பட மாட்டாயிடா, என் கண்ணுக்கு முன்னால சீரழிவாயிடா, என்ன வார்த்தைகள் இதெல்லாம், என்ன வார்த்தைகள்! நம்முடைய இரத்தங்கள் எத்தனையோ பேர் பத்துவா செய்துதான் பிள்ளைகளை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பத்துவா செய்துதான் பிள்ளைகளை குடுகாரர்களாக மாற்றி இருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோருடைய பத்துவா தான் பிள்ளைகள் ரவுடிகளாக மாறி இருக்கிறார்கள். எப்பொழுதும் மனம் கொந்தளித்தாலும் துவா வர வேண்டும். மூதேவி என்று வாய்க்கு வருகிறதா, மூவண்ணாவை அகற்றிவிட்டு ஸ்ரீதேவி என்போம். ஏச வேண்டிய, திட்ட வேண்டிய கட்டம் வருகிறதா, நீ நாசமா போகணும் என்று வருகிறதா, இல்லை அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக என்று வரட்டும். இந்த குற்றத்தை, தவறை மன்னிப்பானாக என்று வரட்டும், கபூலாவும். திரை இல்லாமல் கபூலாகின்ற துவா. அந்த மகன், யா புனை, அன்பு மகனே, கப்மானா, எங்களோடு ஏறிக்கொள், கப்பலில் ஏறு மகனே. யா புனை என்ற என்ன தெரியுமா? எப்படி சொல்ல வேண்டும்? அடே, பல 100 வருடங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். முதலாவது ரசூல் நான், எனக்கு பிறந்தவனாடா நீ எனக்கு பிறந்தவன் இல்லடா, நீ ஏண்ட புள்ள இல்லடா. மன்னித்துக் கொள்ள வேண்டிய வார்த்தைகளை, நீ ஏண்ட ரத்தமே இல்லடா சொல்ல வேண்டிய கட்டம். சமூகத்துக்கு முன்னால் அன்பு மகனே, செல்ல ராஜாவே, ஏறு, காபிரே, ஹரபா போனவனே, நாசமா போனவனே, தாண்டு சாவுவாயிடா, வெள்ளம் வரப்போகுதுடா, தாழ்வாயிடா. அன்பு மகனே,
செல்ல ராஜாவே, ஏழை ராஜாங்களோடு போவோம். வளத்தகுமார் காபிரின், காபிர்களோடு சேர்ந்து விடாது, இறை நிராகரிப்பாளர்களோடு சேர்ந்து விடாது. அவன் குதர்க்கம் புரிந்தான். தாயுடைய அளவு கடந்த செல்லம், அளவு கடந்த சுதந்திரம், அளவு கடந்த மார்க்கத்துக்கு முரணான என விட்டுக் கொடுப்புகள். ஜபல், நான் மலை ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் சொன்னார்கள். அல்லாவை தவிர, அல்லாஹ் ரஹ்மத் செய்தவர்களை தவிர யாருக்கும் இந்த பாதுகாவலர், உதவியாளர், காப்பாற்றக்கூடியவர் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இருவருக்கும் நடுவிலே ஒரு அலை மோதியது. சக்கானமினல் முகரக்கின், தாண்டு செத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் ஒரு துஆ கேட்டார்களாம். 3 பகுதிகளில் முதலாவது பகுதி போய்க் கொண்டிருக்கிறது. நுணுக்கமாக கேட்கக்கூடியவர்களுக்கு விளங்கி இருக்கும். முதலாவது பிள்ளைகளுக்கு துஆவுடைய பங்களிப்பு. பத்துவா அல்ல, சாபம் அல்ல. முட்டி சாவுவாய் பத்துவா செய்யும் பொழுது பிள்ளைக்கு 7, 8, 9, 10 வயது, 18, 20, 22 வயதிலே பைக்கிலே போகும் பொழுது நடக்கலாம் அந்த பத்துவா. பல வருடங்களுக்கு பின்னால் நடக்கலாம், உடனே நடக்கிறல்ல. இடையில ஒரு இதற்கு உதாரணம் பத்துவாவுடைய விபரீதம். குர்ஆனுடைய விரிவுரை எழுதிய மேதை, அரபு இலக்கணத்தை தேர்ச்சி பெற்ற இமாம், எல்லாமே தேர்ச்சி பெற்ற இமாம், ஒரு 30, 35 வயது தாண்டி மாணவர்களோடு பெரிய ஒரு பிரயாணம் போய்க் கொண்டிருக்கும் பொழுது பெரிய மேதையாக, ஒரு அறிஞராக, ஒரு உஸ்தாதாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஒட்டகம் மிரண்டது, அப்படியே செழிப்பாகியது, சருகியது, கீழே விழுந்தார். அவருடைய முழங்கால் அப்படியே கலந்து விட்டது. ஆக்சிடென்ட், விபத்து. உடனே எல்லோரும் சிகிச்சை செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள், உதவி செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இது எனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை. என்ன இமாம் அப்படி சொல்லு, என்ன உஸ்தாத் அப்படி சொல்லுகிறீர்கள், என்ன தண்டனை? என்னுடைய தாய் சின்ன வயதில் எனக்கு செய்த பத்துவா பலிக்கிறது. குர்ஆனுக்கு விரிவுரை எழுதியவர், மேதை, மேதையாக மாறிய பிறகும் தாயுடைய பத்துவா பலித்தது. வாயை கொஞ்சம் அடக்கி வடித்து வாசிப்போம், வடிகட்டுவோம், சிந்திப்போம். சூட்டிலே, ஆத்திரத்திலே, வெறியிலே கண்டதையெல்லாம் பிள்ளைகளுக்கு பேசாதீர்கள். உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இரத்த கண்ணீர் உங்களுக்கு வடிய வைத்து தான் ஒத்து வரும். என்ன பத்துவா? இல்ல, குருவி ஒன்றை பிடித்து சின்ன வயதிலே பட்டம் விடுவது போன்று நூலை கட்டி விளையாடி கொண்டிருந்தேன். தாய் வேண்டாம் என்று சொன்னால் விளையாட்டு புத்தியிலே, குறும்புத்தனத்திலே விளையாடி கொண்டிருந்தேன். உம்மாவுடைய பேச்சை கணக்கெடுக்கவில்லை. அப்படியே போய் ஒரு மரப்பொந்துக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டது. இழுத்து பார்த்தேன், வரவில்லை. நூல் தேவை என்று இழுத்தேன். பட்டம் வேண்டுமான கடுதாசியா செய்திருக்கிறேன், மகனே இதை விட்டு விடு, அவிழ்த்து விடு. பிள்ளை தாயுடைய பேச்சை கேட்கவில்லை. விளையாட்டுத்தனத்திலே இழுத்தேன். நூலிலே குருவியுடைய கால், முழங்கால் அப்படியே கலந்து வந்தது. உடனே என்னுடைய தாய், குருவியுடைய முழங்காலை நீ கலத்தியது போன்று, உடைத்தது போன்று உன்னுடைய முழங்காலையும் அல்லாஹ் கலட்டுவானாக என்றார். செய்யும் பொழுது கிட்டிப்புள் விளையாடுகின்ற வயது நம்முடைய பாணியில். அந்த விளையாட்டெல்லாம் இல்லை, எல்லாமே கேம் தான். இப்பொழுது போனில் பட்டம் விட்டு விளையாடு. பட்டம் என்றால் என்னவென்று தெரியாது, கூட்டாஞ்சோறு என்றால் என்னவென்று தெரியாது. சிறுவர்கள் சொல்லிக் கொடுங்கள். கூட்டாஞ்சோறு என்று ஒன்று இருந்தது. கூட்டமாக குளத்துக்கு போய் தாமரை இலையிலே கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம். பப்ஜி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சைக்கோத்தனமான, பைத்தியத்தனமான, மன்னித்துக் கொள்ளுங்கள், சைக்கோவாக, பைத்தியகாரர்களாக மாற்றுகின்ற விளையாட்டை பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். கேம் போட்டு கொடுக்கிறோம், போனை கொடுக்கிறோம். பிள்ளைக்கு அழுதால் சமாளிப்பது போன், பசிக்கு சாப்பிடுவது, சாப்பாடு கொடுக்க பாவிப்பது போன். உம்மா ஏதாவது பார்க்க வேண்டும், அப்பா ஏதாவது பார்க்க வேண்டும் என்றால் பிள்ளையை சமாளிப்பதற்கு பிள்ளையுடைய ஒரு கையில் போனை கொடுத்து விட்டு என்னத்தையாவது பார்த்து தொலை, என்ன இதை பார்க்க விடு. என்ன வாழ்க்கை கண்ணியமானவர்களே!
இதுதான் சரிப்படி விடயத்துக்கு வருகிறேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், குன்லி பினி கமா குந்தலி, துவா, பிள்ளைகளுக்கான துவா. யா அல்லாஹ், என்னுடைய மகன் சுலைமானோடும் என்னோடு நடந்து கொண்டது போன்று நடந்து கொள். என்னுடைய மகன் சுலைமானை என்னை போன்று மாற்று. நபியாக, ரசூலாக, அரசராக, பலங்கள் உள்ளவராக. இந்த களிமண் இருக்கிறது, களிமண். இன்னும் ஒரு கருத்திலே அலநாள அதி, இந்த பிசைந்த மாவு, ரொட்டி சுடுவோம், இடியப்ப சுடுவோம், பலகாரங்கள் செய்வோம். பிசைந்த மாவு போன்று இரும்பை அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசப்படுத்தி கொடுத்தான். பிசைந்த மாவால் ரொட்டி சுடுவது போன்று, பலகாரம் செய்வது போன்று தளபாடங்கள், ஆயுதங்கள், கருவிகள் செய்வார்கள். அந்த அளவு வளம், தொழில்நுட்பம். அல்லாஹ் என்ன சொன்ன தெரியுமா? தாவூத், உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிள்ளையிடம் ஒரு புத்திமதி சொல்ல வேண்டும். இரண்டாவது இணைக்கிறேன், துஆ புத்திமதி, துஆ நல்லுபதேசம், துஆ அழகான நல்ல புத்திமதிகள், இரக்கமான புத்திமதிகள் பிள்ளைகளை நெறிப்படுத்தும். இரண்டாவது பங்களிப்பு, நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு புத்தி சொல்ல வேண்டும். சுலைமான் சின்னவர், சிறுவர், குழந்தை. துஆ கேட்டவுடன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய மகனுடைய பங்களிப்பு தேவை. அதற்கு நீங்கள் தியாகங்கள் செய்ய வேண்டும். குல்லஹு ஃபல்யகுன் லீ கமா குன்த லீ. தாவூதே, உங்களுடைய மகன் சுலைமானுக்கு சொல்லுங்கள், நீங்கள் என்னோடு எப்படி நடந்து கொள்கிறீர்களோ, இறைவனாகிய அல்லாஹ்வாகிய என்னோடு நீங்கள் எப்படி நல்ல தொடர்பு, நல்ல நெருக்கம், இறை அச்சம், ஈமான், பக்தி, பேணுதல், அல்லாஹ்வுடைய இறையுடைய கட்டளை கட்டுப்படுகின்ற இந்த மார்க்கப்பட்டு இருக்கிறது, இந்த தக்குவா இருக்கிறது, இந்த இறையச்சம் இருக்கிறது, இந்த தீனுடைய வாழ்க்கை இருக்கிறது, அப்படி உங்களுடைய மகனையும் இருக்க சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுத்தது போன்று அவருக்கு கொடுக்கிறேன். எப்படி மாற்றினான் அல்லாஹ்? மகன் துஆ கேட்டேன், இப்படி சொன்னான் அல்லாஹ், நீ கொஞ்சம் என்னை போன்று வாழ வேண்டும். மூன்றாவது பகுதி உதாரணம், முன்னுதாரணம். துஆ அழகான புத்திமதி, முன்னுதாரணம், முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும். நாம் மஸ்ஜிதுக்கு வெளியாகித்தான் பிள்ளையை கூப்பிட வேண்டும். நம்முடைய விரலை பிடித்துக் கொண்டு வரும். நாம் குர்ஆனை கையில் எடுத்து ஒரு 2 பக்கங்களை ஓதிவிட்டு தான் மகளே மகனே குர்ஆனோடு என்று சொல்ல வேண்டும். பிள்ளை எடுக்கும், சொல்லவே தேவையில்லை. ஓத வேண்டிய நேரத்தில் குர்ஆனை எடுத்தால் பிள்ளையும் எடுக்கும். நாம் நம்முடைய சில தீய பழக்கங்களுக்கு பிள்ளைகளை பாவித்தோம் என்றால் நாம் பாவிக்கின்ற விடயங்களை விட பயங்கரமானதை பிள்ளை பாவிக்கும். நாமும் சில பண்பாடுகளை, பழக்கங்களை விட வேண்டும். துஆ, புத்திமதி, முன்னுதாரணம், இந்த மூன்றும் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக மாற்றும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்துடைய அரசர் அல்ல, ஒரு சில பகுதிகளுடைய அரசர் தான். பலஸ்தீன் அவருடைய மையஸ்தலம். ஆனால் மகனை தந்தையுடைய துஆ, தந்தையுடைய புத்திமதி, தந்தையுடைய முன்னுதாரணம் அல்லாஹ் எப்படி மாற்றினான்? முழு உலகத்துக்கும் அரசனாக்கினான். தந்தைக்கு காற்று வசப்படுத்தப்பட்டிருக்கவில்லை, மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்று வசம். கண்ணியமானவர்களே, தந்தையை விட ஒரு படி மேலே பிள்ளையை ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற, ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கின்ற குழந்தையாக மாற்றினான் என்றால் துஆ, அழகான புத்திமதி, சிறந்த முன்னுதாரணம். நம்மிடத்திலே இஸ்லாமிய பண்பாடுகள், ஒழுக்கங்கள் 100க்கு 100 இருந்தால்தான் பிள்ளைகளிடம் 50 தொடக்கம் 75 வருடம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சில தியாகங்கள் செய்யும் பொழுது 100க்கு 100 எதிர்பார்க்கலாம். நம்மிடம் 100க்கு 200 வீதம் போகும் பொழுதுதான், மிகவும் தூய்மையாக இருக்கின்ற பொழுதுதான் பிள்ளைகள் 97, 99, 100 வீதம் நமக்கு சிறந்தவர்களாக மாறுவார்கள். முன்னுதாரணத்துக்கு ஒரு சில உதாரணங்களையும் அதே போன்று அழகான புத்திமதிகளுக்கு சொல்லிவிட்டேன். சில முன்னுதாரணம் மிக்க உதாரணங்களை துஆவுக்கான விரிவான பகுதியை முன்வைத்து விட்டேன். இறுதி கட்டம். கண்ணியமானவர்களே,
இப்பொழுது அநேகமானவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஒரு விடயத்தை பணிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதனுடைய உரிமை மஸ்ஜிதில் இப்பொழுது இருக்கின்ற இந்த சனத்தொகை 90% என்று சொல்லலாம். இந்த சனத்தொகை குறைந்த உள் மஸ்ஜித் பூர்த்தியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த வெள்ளிக்கிழமை ஹத்தீபை மிம்பருக்கு ஏற்றுகிறீர்களோ அந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த ஊர் மக்கள் பூர்த்தியாக மதித்த வெள்ளிக்கிழமை. மன்னித்துக்கொள்ள இந்த கருத்தை. ஹத்தீப் மிம்பரில் சொல்கின்ற சலாமுக்கு மஸ்ஜிதிலே அமர்ந்து நாம் பதில் எந்த வெள்ளிக்கிழமை சொன்னோமோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறப்புப்படுத்திய வெள்ளிக்கிழமை. மற்ற எல்லா வெள்ளிக்கிழமைகளும் அரைகுறைதான். எனக்கு எத்தனை வயது? 60, 70, 40, 50, 35, 25. எப்பொழுது ஹத்தீபுடைய சலாமுக்கு மஸ்ஜிதுக்குள் உட்கார்ந்து பதில் சொல்லி இருக்கிறேன் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமையாவது சந்திக்காமல் நாம் மௌத்தாகிவிடக் கூடாது. இதுவெல்லாம் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கான முன்னுதாரணங்கள். நாமே அரபு கொத்துபாவுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளை இக்காமத் சொல்லும் பொழுது வரும். நாம் இக்காமத் சொல்லும் பொழுது மஸ்ஜிதுக்குள்ளே வந்து புகழக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளை அத்தஹியாத்தில் வந்து சேரும். நாமே அத்தஹியாத்தில் வந்து ஜும்மா தொழக்கூடியவர்களாக இருந்தால் ஜும்மா தொழ முடியாது. சட்டப்படி லுஹர் தொழ வேண்டும். இரண்டாவது ரக்காத்திலே ருக்கு இமாமோடு கிடைக்காவிட்டால் ஜும்மாவுடைய நியத்திலே தொழுகை ஆரம்பித்து லுஹர் தான் தொழ வேண்டும். நாம் அத்தஹியாத்திலே ஃபுட்போட்டிலே வந்து ஜும்மா தொழக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளை ஜும்மாவுக்கே வராது. இதுதான் நம்முடைய முன்னுதாரணங்கள். நம்மை மாற்ற வேண்டும், நம்மை முன்னேற்ற வேண்டும். காபத்துல்லாவை கட்டினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கட்டும் பொழுது எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது எடுபடி வேலைகளுக்கு யாரை வைத்துக் கொண்டார்கள்? சமூக பணி, இஸ்லாமிய மார்க்க பணி, அல்லாஹ்வுடைய மாளிகை கட்டுகின்ற கட்டுமான பணி, எடுபிடி வேலை. நம்முடைய பாணியில் சொல்வதாக இருந்தால் மெயின் பாஸ் கோலையனாக யாரை வைத்துக் கொண்டார்? ஹெட் பாஸ் கோலையனாக யாரை நியமித்தார்? தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை. உதாரணம், முன்னுதாரணம். எனக்கு பின்னால் இந்த பணி என்னுடைய மகன் தொடர வேண்டும். எனக்கு பின்னால் காபத்துல்லாவினுடைய மகன் கண்காணிக்க வேண்டும். எனக்கு பின்னால் என்னுடைய மகன் காபத்துல்லாவை மதிக்க வேண்டும். மகன் தான் எடுபடி வேலை. இது யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா. இரண்டு வாப்பாவும் மகனும் சேர்ந்து காபத்துல்லாவுடைய கட்டுமான பணியை முடித்த பிறகு, உயரமாக கட்டி முடித்த பிறகு, ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களிடம் இந்த பணியை அங்கீகரிப்பாயாக என்று துஆ கேட்டார்கள் என்ற நிகழ்வை சூரத்து பக்கரா சொல்கிறது. அன்பானவர்களே, பல நிகழ்வுகள், உதாரணங்கள். கண்காணிப்பு தேவை. பிள்ளைகளை கண்டபடி விட வேண்டாம். நம்முடைய எதிர்காலம், நம்முடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். நம்முடைய கபருக்கு ஒன்று துவாவா அல்லது பத்துவாவா நம்முடைய கையில். நம்முடைய கபர் சொர்க்க பூங்காவா நரக படுகொலையா நம்முடைய கையில். நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கபரை பார்த்து மக்கள் காரி துப்புவதா அல்லது கையேந்தி துவா கேட்பதா அல்லாவிடம் நம்முடைய கையில். அதற்கு அழியா சொத்துதான் நம்முடைய பரம்பரை தூய பரம்பரையாக மாறுவது, துர்ரியா தய்யிபாவாக மாறுவது. கனிமாளே, பரிசுத்தமான சந்ததியாக மாற வேண்டுமா? நாமும் கொஞ்சம் ஆன்மீகத்தோடு, மார்க்கத்தோடு, தொழுகையோடு, தக்குவாவோடு, ஹலாலான வருமானத்தோடு, வட்டி வேண்டாம், பொய் வேண்டாம், ஏமாற்றம் வேண்டாம், திருட்டு வேண்டாம், கலப்படம் வேண்டாம், ஜக்காத்திலே பேணுதல். அறுவடை செய்தோம். எத்தனை பேர் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்தோம்? விவசாயத்துடைய ஜக்காத் தெரியுமா? சட்டம் பிரசங்கம் செய்யப்படுகிறது, கொடுங்கள் என்று கொடுத்தோமா? இதெல்லாம் நம்முடைய சந்ததியுடைய ரத்தங்களை அசுத்தப்படுத்துகின்ற வேலை. ஜக்காத்திலே சில்லு முள்ளு செய்து அந்த வருமானம் பிள்ளைகளுக்கு வருமா? அந்த அரிசியினூடாக, அந்த தானியத்தினூடாக ரத்தம் அசுத்தமாகிறது. அந்த எந்த உடம்பு ஹராத்தால் வளருமோ பன்னார் அவுலாபி, நரகந்தான் அதுக்கு சூட்டபலானது, தகுதியானது. எனவே நாம்
விழித்து காவல் காத்து, யானையை விட்டு காவல் காத்து, என்ன கிருமி நாசினி போட்டு, உயிரை பணயம் வைத்து, விஷஜந்துகள் தீண்டி, பாம்பு கடித்து, தேல் கொட்டி, விஷப்புழு கடித்து, கால் வெட்டப்பட்டு, விரல் வெட்டப்பட்டு, கால் சீவப்பட்டு, கல் ஆபரேஷன் நடந்து தியாகம் செய்து 3 மாதம் 4 மாதங்கள் தியாகம் செய்து அந்த அறுவடையிலே ஜக்காத்து சதக்காவை கொடுக்காமல் பிள்ளைகளுடைய இரத்தங்களை அசுத்தமாக்குறோம் என்றால் இதுவே பரம்பரையை நாசமாக்குகின்ற முதல் காரணம். ஹராமான வியாபாரம் வேண்டாம். இந்த சமூகத்தில் ஒரு நோய், அவசரமா பணக்காரனாக வேண்டும், ஒரு டீல் நடக்க வேண்டும், 5-6 லட்சம் சம்பாதிக்க வேண்டும், ஒரு மாதத்தில் வாகனம் வாங்க வேண்டும், 2வது மாதத்தில் காணி வாங்க வேண்டும், 3வது மாதத்தில் கடை வாங்க வேண்டும், அவசரமாக பணக்காரனாக வேண்டும். எதை விற்றாவது, எதை கொடுக்கல் வாங்கல் செய்தாவது. ஹராமான தொழில் வேண்டாம், போதை வஸ்துக்கள் வேண்டாம், பாரிய கேவலமான விபரீதங்களை உண்டு பண்ணக்கூடியது. சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் தெரிந்துவோம். இந்த ஊர் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா எந்த ஊர்களும் விதிவிலக்கு இல்லாத ஒரு காலம். முந்தி குறிப்பிட்ட ஒரு ஊர்களை சொல்லுவோம், இந்த ஊருக்கு போகக்கூடாது, இந்த ஊருக்கு போனா கவனம் பத்திரம். ஆனா சொல்லப்பட்ட ஊர்களை விட சொல்லிக் கொண்டிருந்த ஊர்கள் மிக மோசமாக இருக்கின்ற காலம், மிக நாசமாகி போகின்ற காலம். எனவே பிந்தி வந்த சகோதரர்களும் ஆரம்பம் தொட்டு பேசப்பட்ட விடயங்களை கொஞ்சம் விளங்கி புரிந்து மற்றவரிடம் கேட்டு கொஞ்சம் வாழ்க்கையை 3 தலைப்பில் பிள்ளைகள் பெற்றோருடைய உறவை, சந்ததியை இஸ்லாமிய மயப்படுத்துவதை, நெறிப்படுத்துவதை, ஒழுக்க சீடர்களாக மாற்றுவதை முன்வைத்தேன். பிள்ளைகளுக்கு துஆ, பிள்ளைகளுக்கு அழகான புத்திமதி, பிள்ளைகளுக்கு சிறந்த முன்னுதாரணம். சில அடையாளங்கள், இஸ்லாமிய அடையாளங்கள் நம்மிடம் வர வேண்டும். கெட்ட பண்புகள் நம்மிடமிருந்து போக பொதுப்படையா சொல்கிறேன். நாம் பாவிக்கின்ற, நாம் உறிஞ்சுகின்ற, நாம் நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைக்கின்ற பாவனைகளை நாம் விட்டால் தான் பிள்ளைகள் அவர்களுடைய உடம்புக்கு மாத்திரமல்ல புத்தியே கெடுக்கின்ற, ஆறறிவுள்ளவனை 5 மிருகங்களை விட கேவலமாக்குகின்ற சைக்கோவாக மன்னிக்க வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும். அங்கோடையிலும் முள்ளேரியாவிலும் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய அளவுக்கு படித்தவனை, அறிவாளியை, புத்திஜீவியை, ஓலவல்லை நெய்ய எடுத்தவனை, ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகியவனை, யூனிவர்சிட்டி குவாலிஃபைட் ஆகியவனை முள்ளேரியாவுக்கும் அங்கோடைக்கும் அனுப்புகின்ற பாவனைகளை பிள்ளைகள் பாவிக்காமல் தெரிந்து கொள்ளும். நாம் கிட்னி ஹாஸ்பிட்டலிலும், நாம் ஹார்ட் கிளினிக்கிலும் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய பாவனைகளை நாம் விட்டால் தான் பிள்ளைகள் அங்கோடையிலும் முள்ளேரியாவிலும் அட்மிட் பண்ண தேவைப்பட மாட்டாது. விளங்கிக் கொள்ளுங்கள், கௌரவமாக சொல்கிறேன். நாம் நம்முடைய ஈரலை, நுரையீரலை, நம்முடைய ஹார்ட்டை சேதப்படுத்துகின்ற, நமக்கு நம்மை கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகின்ற பாவனைகளை நாம் பாவிக்காமல் ஒரு முஸ்லிமா அப்படியான பொருட்களை விற்கக்கூடாது. கடையில் அப்படியான பொருட்களை கொடுக்கல் வாங்க செய்யக்கூடாது. அதனால் வருகின்ற வருமானம் இந்த மலக்கடை பைப்பால் எடுக்கின்ற தண்ணீர் போன்று தேங்காய் 4 டெப் இருக்கிறது, 3 சுத்தம், 1 மலக்கடை கடல் பிடித்த துருப்பிடித்த டெப் பைப், அதிலிருந்து தேங்காய் சுத்தமான தண்ணி தான், அழைக்கப்பட்டது நல்ல ரிஸ்க் தான், எடுக்கின்ற வழியால் துருப்பிடிக்கும். அந்த பைப்பிலே தண்ணீர் எடுத்தால் துரு மலக்கடை நீர் வரும். அது போன்றுதான் ஹலாலும் அராமும் கலந்து சில்லறை கடை செய்கிறோமா கண்ணியமானே? அங்கு ஹலாலான வியாபாரங்கள் மட்டும் செய்வோம். வேறு கடைகள் செய்கிறோமா? ஹராமான வியாபாரம் மட்டும் செய்வோம். இந்த பொருட்களை விற்போம் என்றால் அந்த துருப்பிடித்த பைப்பால் தண்ணீர் எடுப்பது போன்று அது ஹார்ட்டையும், ஈரலையும், நுரையீரலையும் தாக்கும். அதுக்கு பின்னால் அங்கிருப்போம். இதை நாம் விட்டால் தான் நம்முடைய பிள்ளைகள், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அங்கோடைக்கும் முள்ளேரியாவுக்கும் கொண்டு போக தேவைப்படாது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை மனதிலே பதித்து சிந்தித்து உணர்ந்து நம்முடைய எதிர்கால சந்ததியை தூய்மையான, நாகரிகமான, ஒழுக்கமான சந்ததிகளாக மாற்றுகின்ற நன்மக்களாக எங்கள் அனைவரும் எல்லாம் மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.
இந்த ஊரில் இருக்கிற அனைத்து முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக. இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. நல்ல ஒழுக்கங்களை தருவாயாக. இஸ்லாமிய நாகரிகங்களை அழகாக காட்டுவாயாக. ஒழுக்க பண்புகளை அழகாக காட்டுவாயாக. கெட்ட பாவனைகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. நம்முடைய பரம்பரைகளை பாதுகாப்பாயாக. சிறந்த முன்னுதாரணம் மிக்க பெற்றோர்களாக நம்மையும் சிறந்த ஒரு தூய சந்ததிகளாக நம்முடைய பரம்பரையை மாற்றுவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.